இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புறாங்களுக்கு வைக்கக்கூடிய தீனியை வந்து எப்படி எளிமையாக வந்து கழுவலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. எப்படி வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஒரு மாதத்துக்கு 20 கிலோ தீனி ஆகுது. இப்போ வந்து நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து 5 லிட்டர் டப்பா. இது தேவையான அளவுக்கு நம்ம தீனி எடுத்துக்கிட்டு இதுக்கு 1 இன்ச்சு மேலே இருக்க அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தீனியை விட 1 இன்ச்சு மேலே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கழுவுறதுக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்க டஸ்ட்டு எல்லாமே தனியாக வந்துடும். இந்த டஸ்ட்டு சேர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா சக்கைன்னுவாங்க. பார்க்க தீனி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. அந்தமாரி பார்ட்டிகல்ஸ், அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். மேலே வந்துடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒரு சின்னதாக ஒன்று சைடில் எங்கன்னா வைக்கிறதா வைக்கலாம், இல்லை தூக்கி போட்டு வந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்கேஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக போயிடுது, கையில் நிற்க மாட்டேங்குது தீனின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தீனி ஆட் பண்ணி மறுபடியும் கழுவலாம். கழுவிட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட டஸ்ட்டு எல்லாமே மேலே வரும். அது எடுக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது எல்லாமே மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அடியில் கையை விட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளறி விடும் போது இருக்கிறது எல்லாமே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம பொறுமையாக அதை எடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம கையில். பாருங்கள் எப்படி இதேமாதிரி நம்ம எடுத்தோம்னாலே நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த க்ளீன் பண்ணுறதுனால வந்து புறாங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது. நம்ம வந்து புறாங்களுக்கு நோயிலேருந்து இதிலேருந்து ஒரு 50 to 60% நம்ம நோய் வராமல் தடுக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே நம்ம கூண்டு எப்படி எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், புறாங்களை வந்து எந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குறோன்றதில் தான் இருக்குது. ஒரு 50% வந்து நம்ம தீனிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்தமாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது அதில் இருக்க அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ அழுக்கு வந்து அப்படியே வயிற்றுக்கு போச்சுனாக்கா அது தேவையில்லாமல் கழிச்சல் அது இதுன்னு நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் கழுவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறது. வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ வந்திருக்கு. இப்போ வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கீழே தீனி இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு தான் இருக்குது தீனியை. அதேமாதிரி இப்போ இந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணியாக ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு செடிக்கு ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் அதேமாதிரி க்ளீன் பண்ண போகிறோம். இதேமாதிரி இது முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். இன்னொரு வாட்டி அதேமாதிரி பண்ணோம்னாக்கா இன்னும் பேலன்ஸ் அடியில் எதுனா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம செகண்ட் டைம் க்ளீன் பண்ணும் போது ஃபுல்லாகவே வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தேர்ட் டைம் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் எந்தளவுக்கு கிளிஸ்டர் கிளியராக இருக்குது, அதில் எந்தளவுக்கு டஸ்ட்டு வெளியே வந்திருக்குதுன்றத பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், வெயிலில் காய வைக்கலாமான்ட்டு. தாராளமாக வெயிலில் காய வைக்கலாம். என்ன ஒன்று நம்ம மொத்தமும் ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம்னாலே அதுவே கரெக்டாக இருக்கும். அது காய்ஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஃபுல்லாகவே பரவலாக இது பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம செகண்ட் டைம் தண்ணியை வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தீனியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதேமாரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.